எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து சார். ஜெயலலிதா இருக்கும்போது RSS உடைய ஊர்வலத்துக்கு ஹைகோர்ட் அனுமதி கொடுக்குது. யார்? நீதிபதி ராமசுப்ரமணியம் கொடுக்குறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போனவர். ஆனா ஜெயலலிதா சொல்றாங்க கொடுக்க மாட்டேன்றாங்க உத்தரவு போட்டாலும். சார் எப்பவுமே உயர் சாதிகளின் கட்டுப்பாட்டில் தான் உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் இருக்கிறது. அதில் 2014 இருந்து உயர் சாதிகளில் சனாதானிகள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நான் குற்றம். ஆனா தனி நீதிபதிக்கு போகும்போது இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை புறந்தள்ளிவிட்டு இவர் தனியா ஒண்ணு எடுக்கிறார். இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா விஜய் வழக்குல, கரூர் வழக்குல ஒண்ணு நடந்தது. தனி நீதிபதி செந்தில்குமார் ஒரு உத்தரவு போடுறார். அதே நேரத்தில் மதுரையில சிபிஐ விசாரணை கேட்டு 2 பேர் உள்ள அமர்வுக்கு அந்த வழக்கு அவங்க நோட்டீஸ் போட்டாங்க. இவர் உத்தரவு போட்டார். ஆக 2 நீதிபதிகள் கொடுத்த ஒரு உத்தரவு இருக்கின்ற பொழுது தனி நீதிபதி தன்னுடைய வரம்பை மீறிவிட்டான்னு சொல்லி தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ உத்தரவே வாங்கினாங்க. 90% இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களை குழி தோண்டி போச்சுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற சிறுபான்மை, அதாவது ஆதிக்கு செலுத்துகிற பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு அது கொடுக்குது. அப்போ எது இந்து விரோத கட்சி? பாஜக தான் இந்து விரோத கட்சி. சீக்லைம் பாரத் வர்ஷா அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 150க்கும் மேற்பட்ட மசூதிகளை பட்டியல் போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் இடிக்கணும் அப்படின்ற லிஸ்ட்ல இருக்கு. அதனால ராம ரவிக்குமார் ஏதோ ஒரு இந்த கோயிலுக்காக போட்டாங்க அப்படி இல்லை. இது ஒரு பெரிய லார்ஜர் பிளான். சென்னிமலை முருகன் இருக்கக்கூடிய இடத்தை கல்வாரி மலை என்று மாற்றுவதற்கு கிறித்துவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லி வழிபாடு நடத்திய நேரத்தில் இந்துத்துவ கும்பல் உள்ளே நுழைந்து அடித்து நொறுக்கியது. GR சாமிநாதன் 6/5க்கு உத்தரவு போடுவதற்கு முன்னாலேயே அவர் இப்படி உத்தரவு போட போகிறார், வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கலகம் செய்வதற்கு எப்படி திரண்டீங்க? இது என்ன டிசைனா? கொஞ்சம் பேர் உடச்சுக்கிட்டு மேலே ஓடி இருக்கிறாங்க. ஓடி போய் அவன் தர்கால பூந்து அடிச்சிருந்தான்னு வச்சுருங்க. அது தடியடி துப்பாக்கி சூடுக்கு போயிருந்தால் அது யார் பதில் சொல்றது? GR சாமிநாதனா? நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குன்னு இன்னொரு கேள்வி கேட்கிறாங்களே சார். அப்ப மாநில அரசு சரியான முறையில் அமல்படுத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இல்ல சார்? அவங்க அப்பீல் போற அவசியம் இல்ல சார். அங்க லா அண்ட் ஆர்டர் 50 பேர் சாகரான்னு வச்சுங்க. அது என்ன சார் பண்ணும்? இந்த மாதிரி உத்தரவு போடுவோம் லாஸ்ட் டேல ஒருத்தர் பொறுப்பு இல்லாமல் ஒரு நீதிபதி இப்படி உத்தரவு போடுவார் சார். உத்தரவு போடுறாரு சார், அதோட விட்டா பரவாயில்ல. இவர் CSF அனுபாட்டிக்கு இந்த பிரச்சனையே வராது இல்ல சார். கண்டெம்ப்ட்ல ஒரு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி சார் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து சார். ஜெயலலிதா இருக்கும்போது RSS உடைய ஊர்வலத்துக்கு ஹைகோர்ட் அனுமதி கொடுக்குது. யார்? நீதிபதி ராமசுப்ரமணியம் கொடுக்குறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போனவர். ஆனா ஜெயலலிதா சொல்றாங்க கொடுக்க மாட்டேன்றாங்க உத்தரவு போட்டாலும். பல மாவட்டங்கள்ல கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒண்ணு கண்டெம்ட் போடுறாங்க. அது கண்டெம்ட்ல 1 மாசம் பொறுத்த 6 மாசம் ஆகுது சார். அந்த வழக்கு விசாரணைக்கு இறுதியா கண்டெம்ட் இருந்தாலும் நான் இப்போ இந்த பல காரணங்களால இதை டிராப் பண்றேன் அப்படின்றாரு. அதானே சார். இவர் என்ன சார் 1ஆம் தேதி ஆர்டரு 3ஆம் தேதி நீ ஏத்துன்ட்டு 3ஆம் தேதி ஏத்த முடியலன்னு அன்னைக்கு கண்டெம்ட் வழக்கு அன்னைக்கே தாக்கல் பண்ணி அன்னைக்கே நம்பர் பண்ணி அன்னைக்கே எது சார் நடந்திருக்கு? கண்டெம்ட்ல என்ன பண்ணோம்? கண்டெம்ப்ட்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். நோட்டீஸ் என்றது என்ன? 1 மாசம் நோட்டீஸ், ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் 1 month. அதுக்கப்புறம் தண்டனை கொடுங்க சார். தண்டனையே கொடுங்க சார். எந்த அதிகாரியோ தண்டனை கொடுங்க. அதுக்கிடையில அரசு போய் இங்க ஸ்டே வாங்குவாங்க சார். அதுக்குள்ள அரசு போய் ஸ்டே வாங்காட்டி தண்டனை கொடுங்க சார். அதுக்குள்ள அரசு 100% ஸ்டே வாங்குவாங்க. இல்லாட்டி கூட சுப்ரீம் கோர்ட்ல வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த நாடு நாசமா போயிட்டு அர்த்தம் சார். அப்படி எல்லாம் இப்பவே கிட்டத்தட்ட நாசமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா மத பிரச்சனை தான். ஏன்னா சார் எப்பவுமே உயர் சாதிகளின் கட்டுப்பாட்டில் தான் உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் இருக்கிறது. அதில் 2014 இருந்து உயர் சாதிகளில் சனாதானிகள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். கட்டுப்பாட்டில் ஆதிக்கம் அல்லது பெரிய அளவில் ஒரு நிர்பந்தம் தரக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள். இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, பொதுவாகவே நீதிமன்றங்கள் மீது என்ன விமர்சனம் இருக்கு அப்படின்னா, வழக்குகளை ரொம்ப அதிகமா தேங்கி போயிருக்கு நீதிமன்றங்கள்ன்ற ஒரு விமர்சனம் இருக்கிற சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விரைவான தீர்ப்பும் இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்குல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்னது போல 2-3 நாட்கள் நேத்திக்கு ஒரே நாள்ல அவமதி வழக்கு போடுறாங்க. உடனே CSF ஃபோர்ஸ் எல்லாம் அங்க திருப்பரங்குன்ற கோயில் இறங்குறாங்க. இந்த விரைவான முடிவுகள் எதுவுமே வழக்கை விசாரிக்காம அவரை தனிச்சையா கொடுத்துட்டார் அப்படின்ற விமர்சனம் ஒரு வைக்கப்படுது இல்ல சார்? இது அராஜகன். அதனால்தான் CPM சண்முகம் இதை என்னை விட ரொம்ப ஷார்ப்பா சொல்லியிருக்காருன்னு அவரும் சொன்னாரு. ரொம்ப தகுதியே இல்லை இவர் நீதிபதிக்கு. அதை எப்படி CSF சார் இந்த ராம்குமாருக்கு ஆதரவாக எப்படி CIF அனுப்பலாம் சார்? இவருக்கு அந்த அதிகாரம் யார் சார் கொடுத்தாங்க?
சிஎஸ்எஃப் வேலை இதுவா சார்? ஏன் சிஎஸ்எஃப் கடைசியா போகல? சிஎஸ்எஃப் தமிழ்நாடு அரசின் போலீஸை விட வலுவானது. ஏன் போகல? ஏன்னா 144 போட்டு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, அப்பா நீங்க இது தாண்டி போக கூடாது, 144 இருக்குன்றாங்க. அவங்க திரும்பி வராங்க. அதனால அப்போ இதுதான் அடிப்படை. நீ என்ன பண்ணணும்? இந்த சிஎஸ்எஃப் அனுப்புறது அயோக்கியத்தனமானது. நான் சொல்றேன் சார், சிஎஸ்எஃப் அனுப்பியது ஒரு அயோக்கியத்தனமானது. வேணா நான் கண்டெம்ட் எடுக்கிட்டோம் அவரு சார், அவர் வேண்டுமானால் கண்டெம்ட் எடுக்கட்டும். நான் சொல்றேன், சிஎஸ்எஃப் அனுப்பியது அயோக்கியத்தனமானது. ஏன்னா சிஎஸ்எஃப் பணி அது அல்ல. நான் சொல்றேன், அவர் உத்தரவை அமல்படுத்தலைன்னா அதுக்கு உரிய அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்புவது எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஏன்னா சவுக்கு சங்கர் அமைச்சாரு, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் அமைச்சதில்லை, விசாரித்ததுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு அவர் காரணம் சொல்லுவாரு. ஏன்னா தலைமை நீதிபதி வாங்கி எப்படி சார் அவர் கேஸ் அவரே விசாரிப்பாரு? கொகாய்க்கு சொன்னாங்கல்ல, அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அவர் விசாரிச்சதை உலகமே கண்டிச்சது இல்லையா? அதே மாதிரி அவர் சவுக்கு சங்கர் சரியா தப்பான்றது இல்ல. சவுக்கு சங்கர் உன் பேர்ல குற்றச்சாட்டு சொல்றாரு, அப்ப நீ எப்படி விசாரிக்கல? நீங்க என் பேர்ல குற்றச்சாட்டு சொன்னா நானே விசாரிக்கலாமா? அந்த குறைஞ்சபட்ச நீதி எல்லாம் கிடையாதா சனாதானிகளுக்கு? அதனால சார் இவரை பொறுத்த வரையில் அஜெண்டா தான் சார். அதுவும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்னா அந்த தீர்ப்பு கூட பாத்தீங்கன்னா அப்படிதான். அந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் பாரு சார். இன்னொன்னு இருக்கு, உங்களுக்கு அது தெரியாது. 1ஆம் தேதி இந்த ஆர்டர், 2ஆம் தேதி திண்டுக்கல்ல ஒரு ஆர்டர். திண்டுக்கல்ல இதே மாதிரி ஒரு இடத்துல தீபம் ஏத்துறது, அந்த ஊர்லயும் அதை ஏத்த முடியல. ஏன்னா அங்க கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை. அங்க ஏற்கனவே ஒரு 21 எஃப்ஐஆர் இருக்கு. 2ஆம் தேதி உத்தரவு சார், போய் கலெக்டர் சேர்ந்தா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா எல்லாம் மழையில எப்படி மக்களை காப்பாத்துறதுன்னு இருக்கான். 3ஆம் தேதி அதுல கட்டம் போட்டு 3ஆம் தேதி மதியானம் 3:15 வர சொல்றாரு சார். மதியானம் 1 மணிக்கு சொல்லி 2 மணிக்கு வேற வேலையே இல்லை கலெக்டருக்கு சார். கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் சார் எது சார் முக்கியமான வேலை? மக்களுக்கு நிவாரணம் தரதா இந்த மழையில? இல்ல இவருக்கு என்ன சார்? எந்த கண்டெம்ட்ல இந்தியாவுல எந்த நீதிமன்றத்துல எந்த கண்டெம்ட்ல அன்னைக்கே ஆஜராகணும்னு சொன்ன கோர்ட் எங்கேயான சுத்தம் சொல்லுங்க. அப்படி இருந்தால் இந்த சட்டம் அழிஞ்சு போடும் சார். நான் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறேன். அப்படி ஒரு சட்டம் இங்க இருக்குமானால் அப்படி ஒரு சட்டம் இல்லை. இந்துக்களுக்கு விரோதமான அரசுன்னு சொன்னாங்கல்ல, ஒரு சம்பவமாவது சொல்ல சொன்னா அவங்க ஒன்றும் சொல்லலை. ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. மாறாக இந்துக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை இவங்க தான் பாக்குறாங்க. இந்துக்களுக்கு இணக்கமான அரசுன்னு சொன்னா இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவங்க இந்துக்களை எப்படி பார்க்குறாங்கிறதுக்கு, இந்துக்களை திமுக எப்படி பார்க்குதுன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவராக பார்க்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் இந்துக்களாக இருக்கிறாங்க. அவங்களோட கல்வி வேலை வாய்ப்புக்கு யார் பாடுபட்டிருக்கா? ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்துவின் கல்வி இன்றைக்கு வந்திருக்கிறாருன்னா இந்த 50 ஆண்டுகளில் கல்வி பின்புலத்தில் யார் இருக்கா? திமுக தான் இருக்குது. நீதி கட்சி இருந்தது, அதுக்கு பிற்பாடு திமுக தான். கலைஞரை தவிர்த்துட்டீங்கன்னா இங்கே பெரும்பான்மையான இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுங்க. எல்லா சமூகத்துக்கும் ஆதிக்க ஜாதியிலிருந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளார சாதி வரைக்கும் இடஒதுக்கீட்டை இந்துக்களுக்கு கொடுத்தவர் கலைஞர் தான் கொடுத்தாரு. வெள்ளாள கவுண்டர், பெரும்பான்மையான வெள்ளாள கவுண்டருக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தா? இந்து தானே. அவங்களுக்கான எஃப்சியில் இருந்தாங்க, ஃபார்வர்ட் காஸ்டில், அவங்கள பிசிக்கு மாற்றினார். அதுக்கப்புறம் தான் அவங்க நிறைய பேர் அரசு உத்தியோகத்துக்கு வந்தாங்க, படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆற்காடு முதலியார் எஃப்சியில் இருந்தாங்க, அவங்களுக்கு பிசி மாற்றினார். பிசி மாற்றினதுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து பல பேர் அரசு உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. வன்னியர்களுக்கு எம்பிசி யார் கொடுத்தது? மீனவருக்கு மீன இந்துக்களுக்கு யார் கொடுத்தது? கள்ளர் இந்துக்களுக்கு யார் கொடுத்தது? நாடார் இந்துக்களுக்கு பல விஷயங்களை பண்றாங்க. மீனவர், கொய்யவர் அப்படின்னு பல பேர்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுக தான் கொடுத்துருக்குது. அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ற கட்சி தான் இந்து விரோத கட்சியா இருக்கிற பாஜக, இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி. பாஜக யாருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு? எந்த இந்து கொடுத்துருக்குது சொல்லுங்க? யாருக்குமே கொடுக்கல. இதுக்கு எதிராக சொல்லிட்டு யாருக்குறாங்கன்னா பார்ப்பனர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை கொடுத்துருக்குது. 90% இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களை குழி தோண்டி போச்சுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற சிறுபான்மை, அதாவது ஆதிக்கு செலுத்துகிற பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு அது கொடுக்குது. அப்போ எது இந்து விரோத கட்சி? பாஜக தான் இந்து விரோத கட்சி. அப்போ இந்த இடஒதுக்கீடு எடுக்க சொல்லுது, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குது. அதே மாதிரி எல்லா இந்துக்களும் அர்ச்சகர் ஆகணுங்கிற திட்டத்தை யார் கொண்டாந்தா? இவர் திமுக தான் கொண்டாந்து. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சனாதன தர்மத்துக்கு விரோதமா அந்த அரசு இருக்கு. இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் அர்ச்சகராக கூடாதுன்னு சொல்லுங்க. அப்ப அதுதான் சனாதனமா? அப்போ திமுக பிற்படுத்தப்பட்ட யாரையும் சும்மா இப்போ நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால் என்னையை கொண்டு போய் நீ அர்ச்சகர் ஆக்குன்னு என்னை ஆக்கிடுறாங்களா? அல்லது திமுகவில் இருந்து திமுக காரங்கிறதுக்காக ஆக்கிடுறாங்களா? அல்லது ஒரு முஸ்லீமை கொண்டு போய் ஆக்கிடுறாங்களா? கிறிஸ்துவர் ஆக்கிடுறாங்களா? ஆகம விதிப்படி
யார்கள்லாம் வந்து ஆகம் தெரிஞ்சிருக்குதோ, குறிப்பாக யாரெல்லாம் அந்த சமயத்தில் தீவிர பக்தராக இருக்கிறாங்க, ஈடுபாடு இருக்கிறாங்களோ, அதே போல் யாரெல்லாம் வந்து தேவாரம் திருவாசகம்லாம் படித்து அதுக்கு தயாராக ஆகுறாங்களோ அவங்கள ஆக்குனாலே வேண்டான்னு சொல்கிற நீ இந்து விரோதியா? ஆகிற திமுக இந்து விரோதியா? நீ தான் இந்து விரோதி. அதை போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்குற. அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஜாதியில் இவர்கள் இழிவானவர்கள், பார்ப்பனர்கள் மேன்மையானவர்கள், அதை நீ மாற்றாத, இழிவானவன் கொண்டு போய் கோயிலில் வைக்கிறேன்னு சொல்கிற நீ இந்துக்கு நன்மையாகனா, இதை மறைக்கிறதுக்கு தான் இவங்க திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. சரி, இவ்வளோ சொல்கிறாங்கல்ல இந்து விரோதன்னு, எதை சொல்கிறாங்க இந்து விரோதன்னு? எல்லா ஜாதிக்காரரும் அர்ச்சகராகலான்னா அதுக்கு வந்து இந்து விரோத நடவடிக்கைன்றாங்க. எல்லா இந்துக்களையும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் அதை கூடாதுன்னு சொல்கிறத இந்து விரோதம்னு சொல்கிறாங்க. ஆனால் நேரடியான இந்து விரோதம் எது தெரியுங்களா? பச்சையான இந்து விரோதம். எது இந்து விரோதம்? வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளார சுற்றி இருக்குல்ல, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அல்லது ஆகம விதிக்கு உட்பட்ட கோயிலுக்கு சுற்றி கறிக்கடையே இருக்கக்கூடாதுங்க. ஒரு சிக்கன் கறி கூட இருக்கக்கூடாது. எந்த கோயில் பத்திலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து சுத்தமாக இருக்கணும், உயிர் பலி கூடாதுங்கிறது. அப்படிப்பட்ட அதில் கோயில் காம்பஸ்குள்ளாரியே, வரதராஜ பெருமாள் கோயிலோட காம்பவுண்டுக்குள்ளாரியே ஒரு ஐயரை, ரொம்ப தீவிரமான பக்தராக இருக்கிற ஐயரை கண்டத்தரமாக வெட்டி கொண்டானுங்களா இல்லையா? யார் கொண்டது? அதை இன்னைக்கு வரைக்கும் அது கேஸ் இருக்குங்க. அவர் ஒரு முஸ்லீம் கூட கிடையாதுங்க. அவர் என்ன மாதிரி ஒரு நாத்திகர் கூட கிடையாதுங்க. அவர் தீவிரமான பக்தர். சங்கராச்சாரியார் சரியா இல்லை, அவர் ஆகம விதிக்கு சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறார் சங்கராச்சாரியார், அவர் சரியில்லைன்னு சொல்ற அளவுக்கு தீவிரமான ஒரு பக்தரை கோயில் கருவறைக்கு உள்ளார வச்சு வெட்டி கொண்டிருக்கான் துண்டு துண்டா. அது இந்து விரோதமா இல்லையா? ஏன் அதை பத்தி ஒருத்தனும் பேச மாட்டீங்க? இன்னைக்கு வரைக்கும் சங்கர்ராம ஐயர் என்கிற தீவிரமான இந்து படுகொலை செய்யப்பட்டதற்கு எவன் கொலை செஞ்சானே கண்டுபிடிக்கல. ஒருத்தன் கூட பேசுற திமுக இந்து விரோதின்னு பேசுற ஒருத்தன் கூட அதை விசாரணை கேட்கிறான் எவனாவது? திமுக ஆட்சியில தான் அது கேஸ் முடிஞ்சுது, புதுச்சேரியில் போய் முடிஞ்சுது. அதை சொல்ல, திமுக ஆட்சியில் ஒரு இந்து அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு இந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் ஜெயலலிதா ஆட்சியில். அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தது கேஸ் நடக்கும்போது புதுச்சேரியில் அந்த கேஸை கொண்டு போயிட்டு டைலூட் பண்ணி அந்த கேஸில் இருந்து தப்பிக்க விட்டது. அப்படியா சொல்ல? அது கூட சொல்ல முடியல. சிக்கந்தர் தர்காவை மட்டும் அவர்கள் குறிவைக்கவில்லை. ரீக்ளைம் த டெம்பிள்ஸ், ரீக்ளைம் பாரத் வர்ஷா அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. ஹிந்து டெம்பிள்ஸ் அண்டர் இஸ்லாமிக் ஆக்குபேஷன் வெப்சைட் நீங்கள் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரு 150க்கும் மேற்பட்ட மசூதிகளை பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அதில் ஒன்று திருப்பரங்குன்றம் தர்கா. இதெல்லாம் வந்து இடிக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 100, 80, 120, 150 அப்படி லிஸ்ட் இருக்குது. அதில் இந்த தர்கா ஒன்று. அதனால் ராம ரவிக்குமார் ஏதோ ஒரு இந்த கோயிலுக்காக போட்டாங்க அப்படி இல்லை. இது ஒரு பெரிய லார்ஜர் பிளான். எப்படி வந்து பாபர் மசூதி இடித்த பிறகு அடுத்தது காசி, அடுத்தது மதுரா அப்படின்னு வரிசையாக போகிறாங்களோ, அதுபோல் தமிழ்நாடு முழுவதையும் கலவர பூமியாக மாற்றுவது இவங்க திட்டம். அந்த திட்டத்துக்கு ஒரு கருவியாக தான் ராம ரவிக்குமார் அப்படி தள்ளி விட்டுருக்குறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ராம ரவிக்குமார்னு ஒத்த ஆள் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு? ஹெச்ஆர்என்சியே விளக்கு கொளுத்தணுன்றாரு. சரியா, அவன் கொளுத்தலை. 6/5க்கு என்ன சொல்கிறாரு? ராம ரவிக்குமார் கொளுத்துவார், கூட 10 பேர் போங்க, சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு போங்கன்றாரு. இவங்க திருப்பரங்குன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே நூற்றுக்கணக்கான ஆட்கள் திரண்டு இருக்கிறாங்க. திரண்டு பேரிகேடை உடைச்சிட்டு மேலே போகிறாங்க, போலீஸோட மோதி மண்டையை உடைக்கிறாங்க. அவங்களாம் யார்? அவங்களாம் யாருன்னா நேராக பிஜேபிக்காரங்க இவங்க தான். எனக்கு என்ன கேள்வின்னாக்கா, ஹெச்ஆர்என்சி விளக்கு ஏற்றாதுன்னு அப்போ முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. அது தெரியும்னு கூட வச்சுக்குவோம், திமுக இப்படி பண்ணோம். ஆனால் ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு, எங்கிருந்தோ தகவல் வந்ததுனால நிப்பாட்டிட்டாங்க விளக்கு ஏற்றுறது. இந்த அது வேணால் சொல்லட்டும். ராமரவிக்கார் வழக்கறிஞர் எனக்கு வேண்டியது ஒன்று தான். அங்கே இவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 1000 பேரோ 700-800 பேரோ, அவ்வளோ பேர் எப்படி திரண்டீர்கள்? ஜிஆர் சாமிநாதன் 6/5க்கு உத்தரவு போடுவதற்கு முன்னாலேயே அவர் இப்படி உத்தரவு போட போகிறார், வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கலகம் செய்வதற்கு எப்படி திரண்டீங்க? இது என்ன டிசைனா? இதுக்கு என்ன அர்த்தம்? இது 144 அங்கே போடுறாங்க. அங்கே ஏன்னா அன்றைக்கி திருவிழா நாள், பக்தர்கள் இருக்கிறாங்க. இவங்க இப்படி ஒன்று கூடும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு 144 போடுறாங்க இல்லையா? என் கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க எப்படிங்க எவ்வளோ பேர் வந்தாங்க இங்கே? தீர்ப்பு இப்படி வரும்னு உங்களுக்கு எப்படி முன்னால் தெரியும்? அப்படின்னா இதுக்கு என்ன பொருள்னு எனக்கு தெரியல. முன்னால் வந்து இந்த கழகத்தை அவர்கள் உருவாக்குறாங்களே, நீதிபதி சொன்னது 10 பேரோட போனோன்னு. அப்போ நியாயமாக இருந்தால் நீதிமன்றம் என்ன சொல்லணும்னா, 1000 பேரை என்ன செலுத்திக்கு உள்ள வைன்னு சொல்லணும். சொல்லணுமா வேண்டாமா? அப்போது இது எப்படி நடக்குது? இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது.
கொஞ்சம் பேர் உடச்சிக்கிட்டு மேலே ஓடி இருக்கிறாங்க. ஓடி போய் அவன் தர்காவில் பூந்து அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு பிரச்சனை வந்து மோதல் வந்து அது தடியடி துப்பாக்கி சூடுக்கு போயிருந்தால் அதுக்கு யார் பதில் சொல்கிறது? ஜிஆர் சாமினானா? அது தமிழக அரசு பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் காலித்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் அத்துமீறலுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுமா போலீஸு? அதைத்தான் இவர்கள் சொல்ல வருகிறார்கள். அதுதான் இவங்க அயோத்தியில் பண்ணாங்க. அயோத்தியில் இந்த கோயில் அவங்களுக்கு சொந்தான்னு சொன்ன தீர்ப்பிலேயே இது ஒரு கிரிமினல் குற்றம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. 92 டிசம்பர் 6 அன்னைக்கு இடித்ததை. இதை சிலர் சொல்கிறாங்க சார், இது என்ன விளக்கேற்று சொல்கிறாங்க, இது ஏற்றிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது, இதை கவர்மெண்ட்டு தான் இது வேணும்னே பண்ணி இதை ஒரு அரசியலாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க. விளக்கு ஏற்கனவே ஏற்றுறாங்க. இப்போது யாரோ ஒரு ஆள் வருவான், இங்கே கொளுத்தணும்னு சொல்லுவோம், உடனே கொளுத்தணுமா? இது எங்கேயாவது நடக்குமாங்க? எங்கேயாவது நடக்குமான்னு நான் கேட்குறேன். நீ யார்? நீ இந்துக்களின் பிரதிநிதியா? முதல்ல இதுதான் முக்கியமான கேள்வி. உன்னை யாரும் மதிக்கலை. திருவண்ணாமலையிலேருந்து 63 விழாலேருந்து அங்கே அழகர் ஆற்றுல இறங்குறதுலேருந்து லட்சக்கணக்கில் மக்கள் திரள்றாங்க. எவனும் இந்து முன்னணியை பற்றி கவலைப்படுறது கிடையாது. எங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு கும்பல். இந்த கும்பல் எப்படிப்பட்ட கும்பல்னால், நம்ம சென்னையில் தெலுங்கு பேசுகிறவங்க ராமர் மாதிரியும் அனுமார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வீடு வீடாக பிச்சை எடுத்துகிட்டு வராங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க வயிற்று பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்க. பிஜேபி பண்ணுற பாலிடிக்ஸே இதுதான். ராமரையும் அனுமாரையும் வச்சு பிச்சை எடுக்கிறானுங்க. இது ஒரு அரசியலாக? இது மக்கள் பிரச்சனை ஏதாவது அவன் பேசியிருக்கிறானா? கடவுள் பின்னால் நீ எதுக்கு ஒளிஞ்சுக்கிற? கடவுள் மக்கள் பார்க்குறாங்க, கும்பிடுறாங்க. நீ யார் அத்தாரிட்டி? எதுக்கு? இத்தனை ஆண்டுகளாக யாரும் கிளைம் பண்ணலையே. இவ்வளவு நடந்த பிறகு திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒரு ஆள் கூட வரலையே அவங்க கூட. அது எப்படி? அது அவ்வளோ நியாயமாக? ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பலமே ஒரு திட்டத்தை போட்டார்கள் என்றால் அடுத்த 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த திட்டம் பயனளிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய நோக்கத்தோடு இயங்கக்கூடியவர்கள். இதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் காஷ்மீரை சொல்லலாம். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து 370வது பிரிவு நடைமுறைப்படுத்தப்பட்ட 1950களில் அன்றைக்கே எதிர்த்தார். அன்றைக்கே சியாமபிரசாத் முகர்ஜி, ஜனசங்கத்தினுடைய தலைவர் சியாமபிரசாத் முகர்ஜி 370வது அரசியல் சட்ட பிரிவை நீக்க வேண்டும் என்று சொல்லி, சிறப்பு அந்தஸ்து கூடாது என்று சொல்லி காஷ்மீரிலே அவர் இப்போ விழிப்புணர்வு பிரச்சார பயணம் போய் அங்கேயே அவர் கைதாகி சிறையில் இறந்து போனார். இன்னைய வரையிலே அது மர்ம மரணம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்துத்துவாதிகள். அவர்களை பொறுத்தவரையில் 1951 எதிர்த்தார்கள். அதிகப்படியான மெஜாரிட்டியோடு வந்த நேரத்திலே இத்தனை ஆண்டு காலம், ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக 370வது பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடியவர்கள், அதற்காக குரல் கொடுத்தவர்கள், அதிகாரம் கையில் வந்தபோது காஷ்மீரை உடைத்து நொறுக்கினார்கள். அவர்கள் திட்டத்தை செயற்படுத்தினார்கள். 370வது பிரிவை நீக்கினார்கள். எந்த சட்டத்தையும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அரசியல் சட்டத்தை ஏற்க மாட்டார்கள். அவர்களுடைய இந்து ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய இந்து ராஷ்டிரம் அந்த கனவை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் நெடுங்கால திட்டத்தை கையில் வைத்திருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். தமிழ்நாட்டில் 1992 அக்டோபர் மாதம் வெளிவந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பிலே இருந்து பிஜேபிக்கு அனுப்பப்பட்ட தேசிய துணைத் தலைவராக இருந்த கோவிந்தாச்சாரியா தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். தமிழ்நாட்டில் அடுத்த 40 ஆண்டு காலத்துக்குள்ளே நாங்கள் காடூன்றுவதற்கு 40 ஆண்டு கால செயல் திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். 1992 அவர்கள் கொடுத்த 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டிலே என்ன நடைபெற வேண்டும் என்று 92ஆம் ஆண்டு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு அவர்கள் கால் ஊன்ற முடியாத தமிழ்நாட்டிலே கால் ஊன்றுவதற்காக அரசியலெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் வலிமையாக இருக்கிற தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு எந்தெந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஆர்எஸ்எஸ் இது போன்ற மத அடிப்படைவாத கருத்தை வடநாட்டில் இருப்பதைப் போல தமிழ்நாட்டிலே புகுத்தி அரசியல் ஆதாயம் அடைவதற்காக தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இது இப்போதல்ல. திமுக ஆட்சி வந்தவுடனே இங்கே திருக்காட்டுப்பள்ளியிலே மைக்கேல்பட்டியிலே ஒரு கல்லூரி ஒரு கிறிஸ்துவ மாணவி லாவண்யா மதமாற்றம் செய்ய துடிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாக்குனாங்க. மதமாற்றத்தால் அந்த லாவண்யா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை தற்கொலை செய்து கொண்டாள் என்று சொல்லி அன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக்கி
இதை விசாரிப்பதற்கு, இது பற்றி ஆராய்வதற்கு ஜே.பி. நட்டா தேசிய தலைவர், பிஜேபி தேசிய தலைவர் ஒரு குழுவை அமைத்தார். அது ஒரு மிகப்பெரிய அளவிலே மதமாற்றத்திற்கு வித்திடுகிற திமுக ஆட்சி வந்தபோது உடனே அவர்கள் எல்லோரையும் மதமாற்றம் செய்கிறார்கள், கிறித்துவ பள்ளி அதை மூட வேண்டும் என்று சொல்லி பெரிய பிரச்சனையாக அந்த பிள்ளையினுடைய தந்தை முருகானந்தத்தை அழைத்து அவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனார்கள். ஆனால் உண்மை நிலைமை என்ன? அங்கே உண்மை நிலைமை, அங்கே விடுதி காப்பாளர்கள் கொடுத்த பணிச்சுமை, அவருடைய சித்தி கொடுமையினாலே தற்கொலை செய்து கொண்டார் என்ற உண்மை இதற்கு எவ்வளவு தகுதித்தங்களை செய்தார்கள். ஆக தமிழ்நாட்டில் சென்னிமலையில் கல்வாரி மலையாக மாற்றப் போகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சென்னிமலை முருகன் இருக்கக்கூடிய இடத்தை கல்வாரி மலை என்று மாற்றுவதற்கு கிறித்துவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு மத போதகர் ஜான் பீட்டர் என்பவர், அவர் அந்த சென்னிமலை அடிவாரத்திலே அவர் கிறித்துவ வழிபாடு நடத்திய நேரத்திலே இந்துத்துவ கும்பல் உள்ளே நுழைந்து அடித்து நொறுக்கியது மட்டுமல்ல, அந்த பிரச்சனையை பெரிசாக மாற்றி சென்னிமலையை கல்வாரி மலையாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் என்று சொல்லி இந்துத்துவ சக்திகள் ஒன்று கூடி, ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடி பெரிய நிர்பந்தம் செய்தார்கள். கோவை மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய கலவர விதையை தூவுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். நடந்தது திருக்கழுக்குன்றத்தில் 2015ஆம் ஆண்டு என்ன நடந்தது? திருக்கழுக்குன்றத்தில் திருவண்ணாமலை தவிர வேறு எந்த இடத்திலும் தீபம் ஏற்றுகின்ற பழக்கம் அவ்வளவா கிடையாது. திருப்பரங்குன்றம் பற்றிலாம் அதில் இருக்கும். இருந்தாலும் கூட இவ்வளவு விமர்சையாக செய்யப்படுகின்ற பழக்கங்கள் இல்லை என்பதை திருவண்ணாமலையினுடைய வரலாற்றை நீங்கள் படிச்சிங்கனாவே முழுக்க முழுக்க தெரியும். அப்போ திருவண்ணாமலையில் ஏற்றுகின்ற தீபத்தை போல குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கின்ற இடம் என்ற காரணத்தால் திருவண்ணாமலையில் அது சிவபெருமானுக்கு ஏற்றப்படுவது. ஆனால் திருப்பரங்குன்றம் என்பது முருகன் இருக்கிற கோயில். அந்த இடத்துல அப்படி மரபுகள்லாம் அவ்வளோவா கிடையாது. அந்த தீபம், கார்த்திகை தீபம் ஏற்றுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவத்தில் ஒன்று பண்ணாங்கன்னா வைஷ்ணவத்தில் உடனே பண்ணுவாங்க. இப்போது பரணி தீபத்தை இவங்க ஏற்றின உடனே விஷ்ணு தீபம்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருப்பதி அங்கே இங்கெல்லாம் விளக்கேற்றுவாங்க. இது சைவமும் வைஷ்ணவமும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இவங்களுக்குள்ளே நிறைய பண்ணுவாங்க. அது மதம் சார்ந்த நம்பிக்கை என்பதை விட கடவுள் சார்ந்த நம்பிக்கை என்ற காரணத்தால் அதில் யாரும் அவ்வளோவா உள்ளே நுழையிறதில்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் சிவபெருமையானையே கேள்வி கேட்ட ஒரு ஊரில் 2014 இதே உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு இருக்குது. டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு இருக்கும்போது அந்த தீர்ப்பை பின்பற்றுவதுதான் நடைமுறை, அல்லது அதுக்கு மேலே அப்பீல் போய் அந்த தீர்ப்பை நீக்கரவு செஞ்சுருக்கணும். ஆனால் 2014 பவானி சுப்ராயனும் நீதியரசர் கல்யாண சுந்தரம் கொடுத்த தீர்ப்பு நடைமுறையில் இருக்குது. ஆனால் தனி நீதிபதிக்கு போகும்போது இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை புறந்தள்ளிவிட்டு இவர் தனியாக ஒன்று எடுக்கிறார். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, விஜய் வழக்கில், கரூர் வழக்கில் ஒன்று நடந்தது. தனி நீதிபதி செந்தில்குமார் ஒரு உத்தரவு போடுறார். அதில் கமிட்டியெல்லாம் அமைக்கிறாரு, ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாரு, விசாரணை கமிஷன் அமைக்கிறாரு. அதே நேரத்தில் மதுரையில் சிபிஐ விசாரணை கேட்டு 2 பேர் உள்ள அமர்வுக்கு அந்த வழக்கு வந்தது. அவங்க நோட்டீஸ் போட்டாங்க, இவர் உத்தரவு போட்டார். ஆக 2 நீதிபதிகள் கொடுத்த ஒரு உத்தரவு இருக்கின்ற பொழுது தனி நீதிபதி தன்னுடைய வரம்பை மீறிவிட்டான்னு சொல்லி தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ உத்தரவே வாங்கினாங்க. அப்போது இந்த நேர் எதிர்மறையான அணுகுமுறையை இந்த ரவுடி கும்பல் எப்படிலாம் கையில் எடுக்குதுன்னு பாருங்கள். நான் விஜய் வழக்கை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ இதே மாலை நேரத்து சங்கிகள் தான் டிவியில் அதை டிஃபெண்ட் பண்ணான். தனி நீதிபதிக்கு அதிகாரம் கிடையாது, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பு இருக்கும்போது இது செல்லாதுன்னு சொல்லி தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க. அப்போ 2 நீதிபதிகள் கொடுத்த ஒரு தீர்ப்பு அமலில் இருக்கின்ற பொழுது அதே காரணத்திற்காக, அதே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்காக வருகின்ற பொழுது இவர் எப்படி ஒரு புது தீர்ப்பு கொடுக்க முடியும்? இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே ஐயருங்க இருக்கிற இடத்துல போய் சட்டை போடாமல் நீ சாதத்தை மேலே பெறலாம் உருள்லான்னு கரூரில் ஒரு உத்தரவு போட்டார். அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அடி வாங்குச்சு. இவ்வளவு நேர்மையை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நபருடைய மனைவி நீதி பரிபாலனத்தில் தலையிட்டார்னு ஒரு குறிப்பு நான் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். கஸ்தூரி கைதான வழக்கின் போது நீதிபதியினுடைய மனைவி அவர்கள் எந்த விதமான புரோட்டோகாலும் இல்லாமல், ஒரு நீதிபதியினுடைய மனைவி என்பதையும் மறந்து, எந்த விதமான கோட் ஆஃப் கான்டக்டையும் பின்பற்றாமல் எழும்பூரில் இருக்கின்ற நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தை வைத்திருக்கின்ற கஸ்தூரி குழந்தை வைத்திருக்கின்ற காரணத்தால் அவரை பிணையில் விட வேண்டும் ஓப்பனாக லெட்டர் போட்டார். இது இன்டர்ஃபியரன்ஸ் இன்டு த ஜஸ்டிஸில் வருமா இல்லையான்றது அந்த படித்த பெருமக்களுடைய பெரும் சிந்தனைக்கு நம்ம விட்டுருவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.